108 விஞ்ஞானங்களை கற்றுள்ள ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சாமியப்ப நாயக்கர் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கம்பளத்தார் குலத்தைச் சேர்ந்த வீர சகுந்தலை என்ற பெண்ணை எனக்கு 16 வயதில் மனமுடித்து இந்த வீர மகேந்திரபுரியில் சிற்றரசனாக வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வரும் வேளையில் எனக்கோ இந்த வீர மகேந்திரபுரியில் யானையற்றம், குதிரையற்றம், வாள் பயிற்சி, சட்ட பயிற்சி இத்தனை எல்லாம் கற்றுக் கொடுத்து இந்த நாட்டில் சிற்றரசனாக வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வரும் வேளையில் எத்தனை பொன்னும் பொருளை கொடுத்த ஆண்டவன் எங்களுக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லை. என்ன செய்வேன்? கண்ணை கண்டாலும் கடவுளாக நினைத்து உன்னை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இறைவா, காளீஸ்வரி நாகேஸ்வரி என்ற 2 பெண் குழந்தைகள் கொடுத்தாண்டவன் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லை. என்ன செய்வேன்? கண்ணை கண்டாலும் கடவுளாக நினைத்து உன்னை வேண்டி வருகிறேன். இறைவா, ஆண்டவா, எத்தனை பொன்னும் பொருளை கொடுத்தாயே, எங்களுக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லை. என்ன செய்வேன்? என்னுடைய மனையால் அந்த புறமாக அழுது கொழும்பிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பொன்னும் பொருளை கொடுத்த ஆண்டவன் நாமல் இருவர்களுக்கும் ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லை என்று என்னுடைய மனையால் புலம்பிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வேன்? என்னுடைய மனையாளுக்கு சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு நாட்டுக்கு வந்து என்னுடைய நாட்டு மக்களை பார்க்கிறேன், ஆறுதல் சொல்லி வருகிறேன். இறைவா, ஆண்டவா, இறைவா, ஏற்றில் எழுதி வைத்தேன்
சொல்லி வைத்தேன் கேட்டவன காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமே கெட்டவளை காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமேதடா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதி அதை சொல்லி வைத்தேன் ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதி அதை சொல்லி வைத்தேன் கேட்டவன காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமேதடா திரும்பி வரும் நேரத்திலே அருகினிப்பால் கண்ணியத்து திரும்பி வரும் வேளையிலே அரும்பினில் பார்த்தண்ணி என்று திரும்பி வரும் நேரத்திலே அருகினிப்பால் கண்ணியத்து திரும்பி வந்தேனடா இறைவா விண்வெளிய மறைக்காயடா காடிவெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரால் கொடி வளர்த்தேன் காடிவெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரால் கொடி வளர்த்தேன் தோட்டத்தை அழித்தாயடா இறைவா ஆட்டத்தை கொடித்தாயடா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கெட்டவளை காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடம் ஏதடா பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்டார் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்ட பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்டார் தர்மத்தின் தலைவனல்லவா இறைவா சாகச கலைஞன் அல்லவா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதி அதை சொல்லி வைத்தேன் ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதி அதை சொல்லி வைத்தேன் கேட்டவன காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமேதடா கூட்டி சென்ற இடமேதடா கூட்டி சென்ற இடமேதடா ஆண்டவா எத்தனையோ பொண்ணும் பொருளை கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுக்கவில்லை காளீஸ்வரி நாகேஸ்வரி என்ற இரண்டு பெண் குழந்தைகளை கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுக்கவில்லை என்ன செய்வேன் கண்ணை கண்டாலும் கடவுளாக நினைத்து உன்னை வேண்டி வருகிறேன் இறைவா இத்தனை செல்வத்தை கொடுத்தாயே எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுக்கவில்லை ஆண்டவா என்ன செய்வேன் இருந்தாலும் என்னுடைய மனையாளி எப்படி இருக்கிறார் என்பது அறிய வேண்டும் அதற்கு முன்பதாக மந்திரி அழைத்து என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது மக்கள் எப்படி இருக்கிறார் என்பதை அறிந்து வர வேண்டும் அழைக்கின்றேன் மந்திரியை யார் அங்கே அமைச்சரே இருந்தாலும் என்னுடைய மந்திரி நகரவலம் சென்று என்னுடைய நாட்டு மக்களை பார்த்து வாருங்கள் என்று சொன்னேன் என்னுடைய மந்திரியை காணவில்லை என்னுடைய நாட்டை அமைச்சரே வாருங்கள் ஐயா நாடு செழித்திட ஆட்சி புரிந்திட நல்ல அரசன் தேவை நாடு செழித்திட ஆட்சி புரிந்திட நல்ல அரசன் தேவை நாட்டுக்கு நல்ல அரசன் தேவை நாடு செழித்திட ஆட்சி புரிந்திட நல்ல அரசன் தேவை நாட்டுக்கு நல்ல அரசன் தேவை ஊரு செழித்திட உத்தம
மன்னவா, உங்கள் பொன்னான பாதங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் அரசு. வாழ்ந்திருப்பாய் மந்திரி வரை எழுந்திருப்பாய் நீ. அமைச்சரவரை அண்ணா, எங்கு சென்று வருகிறாய்? நகர்வலம் சென்று நாட்டு மக்களுக்கு குறைநிலை என்பதை அறிந்து வருகிறேன். அமைச்சரவரை நம்மளுடைய நாட்டுக்கு சென்று எந்த சாமியப்பராயங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி இருக்கிறார்கள், மக்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து வாருங்கள் என்று சொன்னேன். உண்மைதான். நீ சென்று வருகிறாய், மக்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாய். இருந்தாலும் என்னுடைய ஆட்சியிலே ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய வேண்டும். அதற்காக உன்னை இடத்தில் சில கேள்விகள் ஆகட்டும் அண்ணா, தாராளமாக கேளுங்கள், ஏராளமாக கூறுகிறேன். கேட்கட்டுமா? மந்திரி போலே எங்கள் தோறும் மாறி காது பூசை, எங்கள் தோறும் மாறி கால பூஜை, எங்கள் தோறும் மாறி காது பூஜை என்னுடைய திட்டத்தை எனக்கு தெரிவதற்கு மகள் பிரிந்தே என்ன புறப்பி எங்கள் தோறும் மாறி கால பூஜை, அலையங்கள் தோறும் மறுகால பூஜை எங்கள் தோறும் மாறி கால பூஜை நல்ல கிடைக்கின்றதே, செழிக்கின்றதே, நம் தேசத்திலும் ராஜ லட்சணம் தேடி முறைத்திடுவே. அமைச்சரே, மன்னா, நம்முடைய நாட்டிலே தேவாலயம், பரமாலயம், விற்றோனாலயம், ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களில் காலை மாலை உச்சென்ற வேளைகளில் முப்பூசகரும் சிறப்பாக நடந்து வருகிறதா இல்ல ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா? நமது நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் மிகச் சிறப்பாக முப்பூசைகளும் நடந்து வருகிறது மன்னா. அதில் எவ்வித குறைபாடுகளும் இல்லை அரசு. அதில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லை என்று சொல்கிறார். உண்மைதான். சந்தோஷம். இருந்தாலும் நம்மளுடைய நாட்டிலே அன்னச்சத்திரத்தில் நிர்ணயமாகவே அன்னச்சத்திரத்தில் நன்னயமாகவே அன்னச்சத்திரத்தில் நிர்ணயமாகவே அன்புடன் நின்றனது ஆரை எனக்கு தெரிவதற்கு மகள் பிறந்தே ஜெகச்சிடும் ராஜலட்சணம் எது என உறப்பி அன்னச்சத்திரத்தில் நிர்ணயமாகவே, அன்னச்சத்திரத்தில் நன்னயமாகவே அன்னச்சத்திரத்தில் நிர்ணயமாகவே அம்மாய் நடக்கின்றதே, சிறக்கின்றதே, நம் தேசத்திலும் ராஜ லட்சணம் தேடி முறைத்திடுவே. அமைச்சரே, அண்ணா, நம்மளுடைய நாட்டிலே 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைத்துக் கொண்டோம் அல்லவா? உண்மைதான். எல்லா மக்களும் சரியாக அன்னமலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்களா இல்லை ஏதேனும் குறைபாடு? நமது நாட்டில் உள்ள அனைத்து 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் முதல் வைத்திருக்கிறோம். அதில் வருகின்ற கூம் குருடு செகுடு சொல்லக்கூடிய அனைத்து மக்களும் பசியாரி பயணித்து சென்று வருகிறார்கள் மன்னா. அதில் எவ்வித குறைபாடுகளும் இல்லை அரசே. அதில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லை என்று சொல்கிறாய். உண்மை. சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் நம்மளுடைய நாட்டிலே பாதம் 3 மாலை மாறி பொழித்துமே, அது 3 மாலை மாறி பொழித்தது, பாதம் 3 மாலை மாறி பொழித்துமே, மாநகரம் செழித்து ஆரை எனக்கு தெரிவதற்கு மகள் பிரிந்தே இதை வைத்திடும் ராஜலட்சணம் எது என்ன புறப்பி. அமைச்சரே, அண்ணா. நம்முடைய நாட்டிலே மாதம் 3 மழையும் வருட ஒரு பொன்மாறு வேண்டி வருகிறதா இல்லை ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா? மாதம் மும்மாரியும் வருடம் ஒரு பொன்மாரி மழை பொழிந்து நாட்டு மக்கள் அனைவரும் விவசாயம் செய்து செழிப்புற்று வாழ்ந்து வருகிறார்கள் மன்னா. அமைச்சரே, எவ்வித குறைபாடுகளும் இல்லை. அப்படி என்றால் இந்த சாமியப்பன் ஆகியோருடைய ஆட்சியிலே மக்களுக்கு குறையில்லை என்று சொல்கிறாய். உண்மைதான். சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த மன்னரை பற்றி மக்கள் எப்படி பேசுகிறார்கள், மன்னா, என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எங்கு பார்த்தாலும் மன்னர் வாழ்க, வாழ்க, மாமன்னர் வாழ்க, வாழ்க, அரசர் வாழ்க, சாமியப்பனாக்கியர் வாழ்க. வாழ்க. ஆனாலும் அமைச்சரே, அண்ணா, மன்னர் வாழ்க, சாமியப்பன் ஆகியோர் வாழ்க என்று சொன்னீர்கள். ஆனாலும் என்று சொல்கிறீர்கள், அதற்கு அர்த்தம் என்னவோ? அர்த்தம் இருக்கிறது அரசி. என்ன? நம் நாட்டு மக்கள் அனைவரும் நம் நாட்டை ஆளப்படி அரசர் சாமியப்பனாக்கியர் இருக்கும் வரை நாட்டு மக்களுக்கு எவ்வித குறைபாடுகள் இல்லாமல் சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறார். ஆமா, மன்னருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்நாட்டை ஆள ஒரு இளவரசனை இல்லையே என்பதுதான் மக்களுடைய வருத்தம். அமைச்சரவர்களே, மந்திரியாரே, கண்ணை கண்டாலும் கடவுளாக நினைத்து அந்த ஆண்டவனை வேண்டி வருகிறேன். எத்தனையோ பொண்ணும் பொருளை கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லை. உண்மைதான் அரசே. முன்பதாக காளீஸ்வரி, நாகேஸ்வரி என்ற 2 பெண் குழந்தைகளை கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லை. என்ன செய்வேன்? மக்கள் அனைவருக்கும் தான தர்மங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் 2 பெண் குழந்தைகளை கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லை. என்ன செய்வேன்? எனக்கும் என்னுடைய மனையாளுக்கும் கொள்ளி வைப்பதற்கு கூட ஒரு ஆண்மகன் இல்லையே மந்திரி அவர்களே. அரசு, நான் என்ன செய்வேன்? இருந்தாலும் என்னுடைய மனையாள் வீர சுகந்தா இப்பொழுது கருவுற்று கற்பமாக இருக்கின்றாள். இப்பொழுது பிறக்க போகும் குழந்தை நிச்சயமாக சொல்கிறேன், அந்த ஆண்டவனை வேண்டி சொல்கிறேன், ஒரு ஆண் மகனாகத்தான் இருக்க வேண்டும். அமைச்சரே, மன்னா, அரண்மனைக்குள்ளாக பெண்கள் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான் என்ன மட்டும் தெரியவில்லை. சீக்கிரமாக சென்று என்ன மட்டும் பார்த்து வாருங்கள். நகர்வலம் சென்று அரண்மனை
திரும்பும் பொழுது அங்கும் இங்குமாக பெண்கள் அலைந்த வண்ணமாக இருந்தார்கள். ஏது காரணம் என்று தெரியவில்லை. தாங்களை சந்தித்த பிறகு அது என்னவென்று பார்க்கலாம் என்று இருந்தேன். தாங்களே குழந்தை பிறக்கும் நேரம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்னுடைய மனையால் அந்த புறமா இருக்கின்றால் பெண்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். மன்னா வருகிறார்கள். என்னை விட்டு புரியவில்லை. மகாராணிக்கு குழந்தை பிறக்கப் போகின்றது. ஆமா, அதற்கான நேரம் இதுதான். தாங்களுடைய முகத்தில் இன்றுதான் சிரிப்பை பார்க்கிறேன் அரசு. ஐயா, ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறேன் அரசி. நாட்டு மக்களுக்கும் சரி, தெய்வ ஆலயங்களுக்கும் சரி, எந்த ஒரு குறையில்லாமல் சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறார். ஆகையால் தாங்களுடைய மனதிற்கேற்ற இப்பொழுது நிச்சயமாக ஆண் குழந்தைதான் நிச்சயமாக அந்த ஆண்டவனை வேண்டி சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். குளம் காக்கக்கூடிய தேவி சக்கமால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆண் மகனாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் அனைவருக்கும் தான தர்மங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது பிறக்க போகும் குழந்தை நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு ஆண் மகனாகத்தான் இருக்க வேண்டும். இதோ பார்த்து வருவோம். சென்று வாருங்கள், பார்த்து வாருங்கள். என்ன அரண்மனைக்குள்ளாக வேகமாக சென்றீர்கள்? பெண்கள் கூட்டமாக சென்றீர்கள். அரசே, மகாராணிக்கு குழந்தை பிறந்து விட்டது. மகாராணிக்கு குழந்தை பிறந்து விட்டதா? ஆண்டவா, இறைவா, மந்திரிகளே, என்னுடைய அரண்மனையில் குழந்தை பிறந்து விட்டது. ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறது. ஆமா, குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னீர்கள். உண்மைதான் மன்னா. பிறந்திருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்க்க வந்தீர்களா? அரசு தானே. அடியேனை மன்னிக்க வேண்டானே. அரசே, அடியேனை மன்னிக்க வேண்டும் மன்னா. ஐயா, குழந்தை பிறந்த விஷயத்தை தாங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஆவலாக ஓடி வந்து விட்டேன். என்ன குழந்தை என்று அறியாமல் வந்து விட்டேன் மன்னா. நிச்சயமாக சென்று பார்த்துவார்கள். ஆண்மகன் எனக்கு குறை வைக்க மாட்டான், அந்த ஆண்டவனே குறை வைக்க மாட்டான். ஒரு ஆண்மகனாக தானே இருக்க வேண்டும். சீக்கிரமாக சென்று ஆண்மகன் என்று பார்த்துவார்கள். சந்தோஷமாக சொல்லுங்கள். ஓ, சென்று பார்த்துவார்கள். பக்கமா மந்திரிகளே, அமைச்சரே, ஐயா, மந்திரியாரே, சீக்கிரமாக ஓடி வாருங்கள். ஐயா, மந்திரியாரே, ஐயா, ஏன் இப்படி பக்த பக்தோடு வருகிறாய்? என்னுடைய அரண்மனையில் ஒரு ஆண்மகன் பிறக்க கூடாதா? ஒரு ஆண்மகன் என்று சந்தோஷமாக சொல்ல வேண்டும். அதை விட்டு விட்டு இப்படி பார்த்த மகத்தோடு வருகின்றீர்கள். ஐயா, ஐயா மந்திரி, உன்னை மதியில் சிறந்த மதிமந்திரி என்று நம்மளுடைய அரண்மனையில் வைத்திருக்கிறேன். ஐயா, அதற்காக நீங்கள் வாட்ட முகத்தோடு வரலாமா? ஏன் மன்னருக்கு பின்னால் நாட்டை அன்பதற்கு ஒரு ராஜகுமாரன் பிறக்க கூடாதா? ஏன் இப்படி வாட்ட முகத்தால் இருக்கிறாய்? சந்தோஷமாக சென்று சொல்லுங்கள், ஆண்மகன் என்று சொல்லுங்கள். அரசி, ஐயா, என்ன குழந்தை என்று அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு ஆவலாக இருக்கிறீர்கள்? ஆண்மகன் தான் என்று அந்த ஆண்டவனை கேட்டிருக்கிறேன். அதற்காக நீங்க வாட்ட முகத்தோடு வரலாமா? இப்படி வரலாமா? ஆண்மகன் என்று சந்தோஷமாக சொல்ல வேண்டும். அதை விட்டு விட்டு இப்படி வருகின்றீர்களே. உனக்கு ஏதேனும் நம்மளுடைய அரண்மனையில் பொருள் ஏதேனும் இப்ப உங்க இடையில சத்தம் அதை ஏத்துங்க. ஹல ஹல இல்ல, இப்ப இடையில வந்துச்சு. ஹல 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 இன்னும் கொஞ்சம் ஹல இல்லையே, இடையில ஆரம்பம் மட்டும் ஹல ஹல நல்லா இருக்கு. நான் இடையில ஒரு சத்தம் வந்துச்சு. அரசி, இந்த கொடுமை அறிந்து வந்த என் மனமே தாங்க முடியவில்லை. ஐயா, அரசியரிடம் எப்படி தெரிவிப்பது? அரசி, மன்னர் மன்னவா, அரசி, எப்படி தாங்களிடம் நான் கூறுவது என்று தெரியவில்லை. என்ன ஐயா நடந்தது? ஐயா, அரசி, என்னுடைய அரண்மனையில் ஆண்மகன் தானே. அறிந்து வந்த என் மனமே தாங்க முடியவில்லையே அரசி. எதற்காக நான் எப்படி தெரிவிப்பது? என்ன காரணம்? அரசி, சொல்ல வந்தது சீக்கிரமாக. கல்லை கண்டாலும் கடவுளாக நினைத்து கையெடுத்து வணங்கி வந்த தெய்வங்கள்
தெய்வங்கள் தங்களை மீண்டும் கைவிட்டு விட்டது மீண்டும் கைவிட்டு விட்டதா? மந்திரி, என்ன சொல்கிறாய்? ஒரு ஆண்மகன் என்று சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு அந்த ஆண்டவன் கைவிட்டு விட்டது என்று சொல்கின்றீர்களே, மன்னர் மன்னவா, அதற்கு காரணம் என்ன? ஐயா, அதற்கு காரணம் என்ன? தாங்களுக்கு 3வது முறையும் 1வது முறையும் பெண் குழந்தை பிறந்து ஆண்டவா! மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று
வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இதுவும் ஒரு குற்றமா? மக்கள் இல்லை என்று சொல்லாமல் மாறி மாறி வழங்கினேன், அதுவும் ஒரு குற்றமா? காளீஸ்வரி நாகேஸ்வரி என்ற 2 பெண் குழந்தைகளை கொடுத்தாயே ஆண்டவா, நான் உனக்கு என்ன குற்றம் செய்தேன்? 3வது எனக்கு மீண்டும் பெண் குழந்தை மீண்டும் பிறந்திருக்கிறேனே மந்திரி அவர்களே, நான் என்ன செய்வேன் ஐயா, என்ன செய்வேன்? அரசி, எதற்காக அப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? 3வது முறையும் பெண் குழந்தை பிறந்ததற்காகவா? மன்னா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னரே அப்படி அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள்? அரசி, கவலை வேண்டாம். பெண் குழந்தை பிறந்ததற்காக எப்படி அழுது கொண்டிருக்கிறீர்களே, கவலை வேண்டாம் அண்ணா, அழுக வேண்டாம். அரசி, கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவிகளும் தாங்களுக்கு மகளாக பிறந்துள்ளார்கள். ஆண்கள் தான் நாட்டை ஆள வேண்டுமா என்ன? பெண் குழந்தைகளும் நாட்டை ஆளலாமே. அரசி, எதற்காக அழுகிறீர்கள்? மந்திரி மன்னா, ஏன் அழக வேண்டும்? மன்னரே, நீங்கள் இப்படி கலங்கிக் கொண்டிருந்தால் மக்கள் என்ன பண்ணியிருப்பார்கள்? வேண்டாம், கலங்க வேண்டாம். பெண்கள் நாட்டை ஏன் ஆளக்கூடாதா? நிச்சயமாக ஆளலாம். நம்முடைய அரண்மனையிலே அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. அதற்காகவா நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாய்? உண்மைதான் மன்னா, தாங்கள் சொல்லுவது சரிதான். ஏன் கலங்க வேண்டும்? எதற்காக கலங்க வேண்டும்? அமைச்சரே, அண்ணா, முன்பதாக பிறந்த காளீஸ்வரி நாகேஸ்வரி என்ற 2 பெண் குழந்தைகளுக்கும் எப்படி பேர் சூட்டி போல வைத்து மக்கள் அனைவருக்கும் தான தர்மங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தோமோ, அதை போல் இன்று பிறந்திருக்கும் 2 குழந்தைக்கும் பேர் சூட்டு போல வைக்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. யார் எந்த பொருளை கேட்டாலும் இந்த சாமிய பராய்க்கர் இல்லை என்று சொல்லாமல் தருகிறார் என்று சொல்லி தெரு தெருவாக பறைசாற்றி விட்டு வாருங்கள். யார் எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தருகிறார் என்று வாக்குறுதி கொடுத்து பறைசாற்றி விட்டு வாருங்கள். அப்படியாகட்டும் அண்ணா. நான் போய் வருகிறேன். பறைசாற்றி விட்டு சீக்கிரமாக வந்து சேருங்க. வருகிறேன். ஹலோ, இன்னொரு ஸ்டாண்ட் இருந்தா ஏன் வளத்துக்கு வச்சிருங்க. வர்றவங்க எல்லாம் நிமித்திக்கிறாங்க, நான் புடிச்சு தொங்க வேண்டியதா இருக்குது. கீழே போய் அது ஒரு ஸ்டாண்ட் இருந்தா போட்டு விடலாமா? ஆமா, சரி, அப்புறமா பார்க்கலாம். நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், வீர மகேந்திராபுரம் வட்டணத்தார் சொல்லக்கூடிய மன்னர் சாமியப்ப நாயக்கருக்கு 3வது முறை பெண் குழந்தை பிறந்து உள்ளது. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சமயம் அனைத்து மக்களும் திரளாக வருகிறது. அருண் சுவை உணவு அறிந்துவிட்டு யார் எந்த பொருள் கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் மன்னர் சாமியப்ப நாயக்கர் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அது சமயம் அனைத்து மக்களும் வாரி அருண் சுவை உணவு அறிந்துவிட்டு